128வது கேள்வி 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பலபடி வேதியியல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 129வது கேள்வி 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 130வது கேள்வி 8ஆம் வகுப்பு 9ஆம் பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 131வது கேள்வி 8ஆம் வகுப்பு 10ஆம் பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 132வது கேள்வி 8ஆம் வகுப்பு 11ஆம் பாடம் காற்று அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 133வது கேள்வி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 5ஆம் பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 134வது கேள்வி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 5வது பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து. 135வது கேள்வியும் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து வந்திருக்கு. 136வது கேள்வி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 4ஆம் பாடம் செல் உயிரியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து வந்திருக்கு. 37வது கேள்வி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 5வது பாடம் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க. 138வது கேள்வி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 6வது பாடம் உடல் நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற பாடத்திலேருந்து வந்திருக்கு. 139வது கேள்வி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் செல் உயிரியல் அப்படிங்கிற பாடத்திலேருந்து வந்திருக்கு. 140வது கேள்வி 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 4வது பாடம் செல் உயிரியல் அப்படிங்கிற பாடத்திலேருந்து வந்திருக்கு. 41வது கேள்வி 8ஆம் வகுப்பு 5ஆம் பாடம் அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து வந்திருக்கு. 142வது கேள்வி 8ஆம் வகுப்பு 16ஆம் பாடம் நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க. 143வது கேள்வி 8ஆம் வகுப்பு 17ஆம் பாடம் தாவர உலகம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து அட்டவணையிலிருந்து கேட்டிருக்காங்க. 144வது கேள்வி 8ஆம் வகுப்பு 18ஆம் பாடம் உயிரினங்களின் ஒருங்கமைவு அப்படிங்கிற பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அறிவியலோட கடைசி கேள்வி 145 பொறுத்துக அப்படிங்கிற வடிவத்தில் 8ஆம் வகுப்பு 19ஆம் பாடம் விலங்குகளின் இயக்கத்தில் இருக்கிற கை எலும்புகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்திருக்கு.